Sale of Goods Act. Actually, it's ஒரு டூப்ளிகேட் வெர்ஷன் பாக்குற மாதிரி இருக்கும் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே, ரெண்டு வேர்ட்ஸ் ஃபோக்கஸ் பண்ணும். ஒன் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு சேல் அண்ட் another ஒன் வித் ரெஸ்பெக்ட் டு குட்ஸ். இது ரெண்டு இருந்தா மட்டும் தான் இந்த ஆக்ட். பிளட்ஜ் பண்ணீங்கன்னா, குட்ஸ பிளட்ஜ் பண்ணீங்கன்னா இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். சேல் தான், பட் சேல் ஆஃப் குட்ஸ் இல்ல, சேல் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, பில்டிங் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரானா ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட். பாருங்க, இந்த ரெண்டு, இந்த முதல்ல டைட்டில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட், ரெண்டு வேர்ட். ஒன்னு என்னது சேல், இன்னொன்னு குட்ஸ். ஓகே, கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. சேல் அண்ட் குட்ஸ். ஓகே, சேல் அண்ட் குட்ஸ். குட்ஸ்னா எதெல்லாம் குட்ஸ் ஆக்சுவலா இங்கே டிஃபைன் பண்ணிடுவாங்க. அண்ட் சேல்ங்கிறது என்னது? என்கிட்ட இருக்கிறது உங்ககிட்ட இருக்கிறது இல்ல, என்கிட்ட இருக்கிற ஓனர்ஷிப் உங்ககிட்ட இருந்தா அதுதான் சேல். அப்போ என்கிட்ட இருக்கிற ஓனர்ஷிப்ல இருக்கிற குட்ஸ் எதுவா இருந்தாலும் சரி, உங்ககிட்ட நான் டிரான்ஸ்பர் பண்ணா அதுதான் என்னன்னு சொல்லுவோம், நம்ம சேல்னு சொல்லுவோம். அகைன் உங்ககிட்ட இருக்கிறது லைக் பார்ட்டர்னு சொல்லுவோம்ல, பார்ட்டரு, அதெல்லாம் சேல்ல வராது. அப்படின்னா எங்க கன்சிடரேஷன் இருக்கு இல்லையா, ஒருத்தர் கட்டாயமா பணம் தரணும், பிரைஸ் இருக்கணும். அதனால இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் என்ன ஹைலைட் பாத்தீங்கன்னா, கன்சிடரேஷன் அங்க டேர்மே யூஸ் பண்ணாம பிரைஸ்ங்கிற டேர்ம் யூஸ் பண்ணாலே இட்ஸ் அண்டர்ஸ்டுட். அப்போ பணம் கொடுத்து வாங்கிருக்கணும். சோ பார்ட்டர் சிஸ்டம், we give something and take something. இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சம்திங் இன் ரிட்டர்ன் இருந்தது இங்க சம்திங் இருக்கக்கூடாது. ஓகே, செல்லருக்கு என்ன வரணும்? ரிட்டர்ன் பணம் தான் வரணும். ஓகே, சோ அந்த ஆங்கிள் பார்த்தாலே போதும். குவைட் அண்ட் ஈஸி செக்ஷன் தான். இதுல 3 ஆங்கிள் பார்க்கணும்ப்பா. ஒன்னு பேமெண்ட் ஆஃப் பிரைஸ். ஓகே, இது யார் பே பண்ணும்? பையர். செகண்ட், டெலிவரி ஆஃப் குட்ஸ் யார் பண்ணும்? யார் டெலிவரி பண்ணும்? சரி, ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். யார் பே பண்ணும்? ஓகே, இதுல டவுட் இருக்கா? இப்ப நம்ம பார்த்தோமே லா ஆஃப் ஏஜென்சில பிரின்சிபல், ஏஜென்ட். இப்ப சொல்லுங்க, யார் பை பண்ணும்? சாரி, யார் பே பண்ணும்? பையர் இல்லைன்னா அவரோட ஏஜென்ட். சரி, நான் வச்சுக்கோங்க, இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்டோட எக்ஸ்டென்ஷன், பட் வேற ஆங்கிள். ஹூ ஹாஸ் டு பெர்ஃபார்ம்? பர்சனல் ஸ்கில்லா இருந்தா ப்ராமிசர் ஹிம்செல்ஃப். பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் பையர்ஸ் ப்ராமிஸ். கரெக்டா? இட்ஸ் பையர்ஸ் லைபிலிட்டி, பையர்ஸ் ப்ராமிஸ். இது பையரோட லைபிலிட்டி. யார் பண்ணணும்? இஃப் இட் வாஸ் ஆஃப் பர்சனல் ஸ்கில், ஹிம்செல்ஃப். பேமெண்ட் ஆஃப் பிரைஸ் இஸ் நாட் அ பர்சனல் ஸ்கில் இல்ல. அப்ப யார் பே பண்ணலாம்? பையரோ, பையரோட ஏஜென்ட். இன்கேஸ் பையர் இறந்துட்டான்னா அப்படியே வந்துடும். ஹூ ஹாஸ் டு பெர்ஃபார்ம்? அப்படியே வந்துடும். இப்போ வாங்க, செகண்ட், டெலிவரி ஆஃப் குட்ஸ் யார் பண்ணும்? இது யாரோட ப்ராமிஸ்? செல்லரோட liability, செல்லரோட ப்ராமிஸ். Now tell me, who has to deliver? செல்லர் has to deliver. செல்லர் இல்லைன்னா, செல்லர் இறந்துட்டாரு, இன்சால்வென்ட், ஆபரேஷன் ஆஃப் லா வந்துடும். அது தவிர இப்ப குட்ஸ் பத்தி பேசுறாங்க. குட்ஸ் எல்லாம் சும்மா ஒரு 10 யூனிட் 1000 யூனிட் எல்லாம் வாங்க மாட்டாங்க. லாட் அண்ட் லாட், டன்ஸ் அண்ட் டன்ஸ், பேல்ஸ் அண்ட் பேல்ஸ்ல வாங்குவாங்க. இதெல்லாம் எங்க இருக்கும்? செல்லர் கையில வச்சுட்டு பாரு. இல்ல எங்க இருக்கும்? கோடவுன்ல வச்சிருப்பாங்க, வேர் ஹவுஸ்ல இருப்பாங்க. இப்ப அங்கிருந்து டிரான்ஸ்பர் பண்ணலாமா? பண்ணலாம். அப்போ அவங்க எல்லாம் யாரா வந்துருவாங்கன்னா, ஏஜென்ட்னு வந்துருவாங்க. சோ கெரியர், வார் ஹவுஸ், கோடவுன் கீப்பர், இந்த டர்ம்ஸ் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணுவோம். அதனால எங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. நாங்க கன்ஃபியூஸ் பண்ணுவோம், ஆனா ஆகக்கூடாது நீங்க. ஓகே, ஆக்சுவலா இது மட்டும் தான் நான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, there is another one concept with respect to ownership. சொல்லுங்க, ஓனர்ஷிப் யாரோட ப்ராமிஸ்? சொல்லுங்க, whose promise is the ownership transfer? யார் ப்ராமிஸ் பண்றா என்னோட குட்ஸை நான் சேல் பண்றேன்னு சொல்லிட்டு? நான் தான் சொல்றேன், நான் கன்ஃபியூஸ் பண்றேன், நீங்க கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்ட்டு. என்கிட்ட இருக்கு, நான் தான் ஓனர். அப்புறம் யார் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவா? ஓனர் பா. ஓனர், ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கும்? ஓனர் கிட்ட தானே இருக்கும். அப்ப யார் சேல் பண்ணணும்? நான் ஓனர் சேல் பண்ணலாமா? நான் ஓனர் சேல் பண்ண முடியாது. ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கோ அவர் தான் சேல் பண்ண முடியும். ஆனா ஓனரோட ஏஜென்ட் செல்லரா இருக்கலாம். கரெக்டா? இந்த மேம் நீ படுத்துறீங்க. ஓகே, நான் தெளிவா கன்ஃபியூஸ் பண்ணிருக்கேன்னா கண்டென்ட் குள்ள போலாமா? ஆக்ஷன் சேல். சொல்லுங்க, who is the seller over there? Auctioneer? Auctioneer தானே செல்லர். Who is the owner? Probably he might be selling my goods. அப்ப நான் தான் ஓனர், பட் என்னோட ஏஜென்ட் தான் யாரு? செல்லர்.
சி ஓனர் வேற பர்சன், செல்லர் வேற பர்சன் இருக்கலாம். பட் ஜென்ரலா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது என்ன சொல்லிப்போம்? ஓனர் தான் சேல் பண்ணுவாங்க. ஆனா ஓனர் தான் செல்லர் நினைச்சுப்போம். இல்ல, ஓனரோட ஏஜென்ட் வந்து செல்லர்னு சொல்லுவோம். செல்லர் இஸ் a person who sells the goods, அவ்வளவுதான். ஓகே, பட் யாருக்கு சேல் பண்ணதுக்கு ரைட்ஸ் இருக்கு? ஓனருக்கு சேல் பண்ண ரைட்ஸ் இருக்கு. ஓனர் சேல் பண்ண ரைட்ஸ் இருக்கனால அவரை வந்து செல்லர்னு சொல்லலாம், கொலோக்கியலா சொல்லலாமே தவிர he cannot be a owner all the ways. அப்ப நான் ஓனர் கேன் செல் த குட்ஸ் அப்படின்னா ஆத்தரைசேஷன் தான் சேல் பண்ணும். ஓகே, கொஞ்சம் கொஞ்சமா கன்ஃபியூஸ் பண்றேன், கொஞ்சம் கொஞ்சமா தெளிவாயிடுங்க. ஓகே, ஆக்சுவலா கொஞ்சம் இந்த இடத்துல நம்ம சேல் ஆஃப் குட்ஸ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே போனா தான் பெட்டர், அப்பதான் சேஃபர். 3 ஆங்கிள் பாக்கணும்ப்பா. ஒன்னு வந்து பேமெண்ட் ஆங்கிள், ஒன்னு வந்து டெலிவரி ஆங்கிள், ஒன்னு வந்து ஓனர்ஷிப் ஆங்கிள். ஓகே, கொஞ்சம் தெளிவாயிட்டீங்கன்னா திரும்ப இன்னொரு கொஸ்டின், எப்போ ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? நீங்க பே பண்ண ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுமா? அவசியம் இல்ல. நான் டெலிவரி பண்ண ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுமா? அவசியம் இல்ல. ஓகே, எப்பதான் ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகும்? ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆகும் எங்கேயாவது சொல்லியிருந்தா மட்டும் தான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பேமெண்ட் ஆஃப் பிரைஸ் will not deliver the ownership, will not transfer the ownership. நான் வச்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாமே இந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, அது ஆக்சுவலா யாருக்குமே தெரியாது. ஆக்ட்ல வந்து கிளியரா என்ன சொல்லிட்டாங்கன்னா, 2 சைடோட ப்ராமிஸும் ஓவர்னா ஓனர்ஷிப் டிரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு மாதிரி தெரியும், பட் நீ நாட் பி. ஏன்னா ஓனர்ஷிப் என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இப்போ ஒரு கார் வாங்கலாம்னு சொல்லிட்டு நான் போறேன். 6 months கழிச்சு நான் ஃபுல் பேமெண்ட் பண்ணிடுறேன். அவங்க உங்களுக்கு தான் பேர் எழுதி வச்சு, அப்ப ஏன் கார் ஆயிடுமா? இன்னும் மேனுஃபேக்சரே பண்ணலையே. புரியுதா? அதனால இங்க தானே பண்ணிருப்பாங்க. 2 டைப் ஆஃப் இது பார்ப்போம். ஒன்னு வந்து அக்ரிமெண்ட் டு சேல் பார்ப்போம், சாரி அக்ரிமெண்ட் டு செல் பார்ப்போம். இது வந்து சேல் பார்ப்போம். ஓகே, சோ ப்ராபப்ளி என்னோட கிளாஸ்ல இது வரைக்கும் தான் நான் பார்க்க போறேன். ரைட், இதோட பேசிக்கான விஷயங்கள் எல்லாமே கவர் பண்ணிடும். ப்ராபப்ளி செகண்ட், தேர்ட் டாபிக்ல எல்லாம் பேமெண்ட், டெலிவரி பர்டிகுலரா நம்ம டிஸ்கஸ் பண்ற மாதிரி பார்க்கலாமா? இன்ட்ரோடக்ஷன். சப்சியூம்டு, வாட் யூ மீன் பை சப்சியூம்ட்? ஆல்ரெடி இதெல்லாமே வேற இடத்துல இருந்து அங்கதான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். ஓகே, சப்சியூம் அங்க வந்து என்ன சொல்லுவோம்னா ரிப்பீல்டுன்னு சொல்லுவோம். ரிப்பீல்டு ஃப்ரம் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட். ஓகே, ரிப்பீல் ஆயிடுச்சு. இங்க வந்து சப்சியூம்டு ஃப்ரம் இந்தியன் கான்ட்ராக்ட் புது ஆக்டா வந்திருக்கு. அங்க என்ன செக்ஷன்ஸ்ல இருந்தது? 76 to 173 இருந்தது. ஓகே, என்ஆக்ட்மெண்ட் 1930 இருந்து வந்திருக்குமா. ஸ்கோப், அப்ளிகபிலிட்டி, சேல் ஆஃப் குட்ஸ் எல்லாமே அன்லெஸ் எக்ஸ்பிரசிவ். இப்ப நான் ஒரு பில்டிங் சேல் பண்றேன், பில்டிங்கோட சேர்த்து பர்னிச்சர்ஸ் எல்லாமே சேல் பண்றாங்களா, மாடர்னைஸ் எக்யூப்ட் ஹவுஸ் எல்லாமே அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அன்லெஸ் எக்ஸ்பிரசிவ். நான் அப்ளிகபிலிட்டி சேல் ஆஃப் சர்வீஸ் வருது பாருங்க, சர்வீஸ் வந்து வராது. அதனால வராதுன்னா என்னது? சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல கவர் ஆகாது. ஓகே, பிளட்ஜிங் ஆஃப் குட்ஸ் ஸ்பெஷல் கான்ட்ராக்ட், சோ இங்க கவர் ஆகாது. பார்ட்டர் சிஸ்டம் கவர் ஆகாது. எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் கவர் ஆகாது. மார்ட்கேஜ்ங்கிறது, பிளட்ஜுங்கிறது குட்ஸுக்கு, மார்ட்கேஜ்ங்கிறது இம்மூவபிளுக்கு, அதனால மார்ட்கேஜ் கவர் ஆகாது. ரொம்ப சிம்பிள். எது மட்டும் வரும்? சேல் ஆஃப் குட்ஸ் மட்டும் தான் வரும். ஓகே, ஏதாவது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலா அந்த கொஸ்டின் வந்து எண்ட்ல எப்படி இருக்கும்னா, டிஸ்கஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஸ் பர் த சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட் இருந்துச்சுன்னா சேல் ஆஃப் குட்ஸ் மட்டும் தான் வரும். நீங்க மட்டும் கதை கதையா எழுதிட்டு இட்ஸ் நாட் அப்ளிகபிள் போடாதீங்க. ஃபர்ஸ்ட் லைன் இஸ் நாட் அப்ளிகபிள் தான் போகும். பார்ட்டர் வராது, எக்ஸ்சேஞ்ச் வராது, ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடா எது இருந்தாலும் வராது. ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி சேல் பண்றாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியோட சேர்த்து சோஃபா, பெட் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா சேல் பண்ணாங்கன்னா வராது. ஏன்னா அது ப்ராப்பர்ட்டியோட செவரபிளா இன்செவரபிளாலாம் பார்ப்பாங்க. செப்பரபிளான்னு சொல்லுவாங்க. ஓகே, சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் ஒரு ஐடியாக்காக. குட்ஸ் தான் என்னது? அது கிளியரா சொல்லணும், மூவபிள் ப்ராப்பர்ட்டி. அது இல்லாம டெஃபினேஷன்ல வந்து ஸ்டாக்ஸ், ஷேர், ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே, இந்த மரம் எல்லாம் வெட்டின மரம் இருக்குல்ல, அது வெட்ட போற மரம் வேற. வெட்ட போற மரம்னா நம்ம அட்டாச் டு அர்த்னு சொன்னோம்ல. வெட்ட இனிமேதான் கட் பண்ண போறாங்கன்னா தட்ஸ் டிஃபரெண்ட். கட் பண்ணிட்டாங்கன்னா இட்ஸ் பீன் டிட்டாச் டு தி எர்த், அது வந்துடும். ட்ரீஸ், growing crops, grass, things or anything attached to a forming. ஆக்சுவலா இந்த புல்லட்டிங் வரக்கூடாது. ஓகே, இந்த 2 புல்லட்டிங் ஒன்று கட் பண்ணிடுங்க. forming part of the land which are agreed to be severed before sale or contract of sale. இந்த ஹார்வெஸ்ட் எல்லாம் பண்ணதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா காமிச்சு சேல் பண்ணிடுவாங்க. அப்போ அது அட்டாச் டு எர்த் மாதிரி தான் இருக்கும். பட் சேல் நடக்கும் போது டிட்டாச் பண்ணி அதை மட்டும் பண்ணுவாங்க. ஓகே, அண்ட் எஃப்டிஆர், பிக்ஸ்ட் டெபாசிட் ரிசீட்ஸ், இதெல்லாமே இன்க்ளூடட். இதெல்லாமே ஆக்ட்ல இருக்கிற டெஃபினேஷன். மணி வந்து குட்ஸ் தான், ஆனா இங்க சேல் ஆஃப் குட்ஸ் ஆக்ட்ல நாட் கவர்டு. மணியோட நேச்சர் பாத்தீங்கன்னா குட்ஸ் தான், பட் நாட் கவர்ட் ஹியர். ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் இந்த புல்லட்டிங் வரக்கூடாது. ஆக்ஷனபிள் கிளைம்ஸ் ஏற்கனவே ப்ராப்பர்ட்டில வரும்னு சொல்லிட்டேன். இது எங்க கவர் ஆகும்? டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி ஆக்ட்ல கவர் ஆகும். பாக்கிறதுக்கு குட்ஸ் மாதிரி இதுக்கான குட்ஸ் இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் கன்சிடரேஷனுங்கிறது மணி, பிரைஸ் சொல்லிக்கலாம். நீங்க கன்சிடரேஷன் வந்து பிரைஸ்ங்கிற டேர்மே போல்டா யூஸ் பண்ணலாம். மணி ஆர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மணி, செக் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா. ப்ராப்பர்ட்டிங்கிறது இங்க என்னது? லீகல் ஓனர்ஷிப் தான் ப்ராப்பர்ட்டி. டெலிவரி ஆஃப் குட்ஸ் ப்ராப்பர்ட்டி இல்ல, பேமெண்ட் இல்ல. இங்க என்னது ப்ராப்பர்ட்டின்னு சொன்னா லீகல் ஓனர்ஷிப் தான். ஃபார்ம் ஆஃப் கான்ட்ராக்ட், இட் கேன் பி எக்ஸ்பிரஸ், இம்ப்ளைட், எனி ஃபார்ம்,
டீம்டு பொசிஷன் ஏஜென்ட் கிட்ட இருந்தா கேரியர். பெய்லி ஆஃப் த பையர், பெய்லி சேல் பண்ணலாமா, பிளட்ஜா சேல் பண்ணலாமா, பிளட்ஜி சேல் பண்ணலாம் பார்த்தோம்ல. ரீசனபிள் நோட்டீஸ் கொடுத்து சேல் பண்ணலாம். பாண்ட் புரோக்கர்ஸ். Definition, what do you mean by sale? It's a bargain between the buyer and seller. The counter offer பார்த்தா ஞாபகம் இருக்கா? இவர் பார்கெயின் பண்ணுவார், அவர் பார்கெயின் பண்ணுவார், அவர் பார்கெயின் பண்ண, இவர் பார்கெயின், லாஸ்ட் ஒருத்தங்க செல்லர் அண்ட் பையன் வந்துடும். அதான் ஓகே. ஆக்சுவலா இங்க சேல் பண்றவர் செல்லர், பை பண்றவர் பையர். இதெல்லாம் ரொம்ப சிம்பிள். அங்க ஆஃபரர் அக்செப்டாங்கிற கான்செப்ட் எல்லாம் இங்க இன்ஃபேக்ட் சொல்ல போனா சேல் ஆஃப் குட்ஸ் ஆஃபரர் அக்செப்டாங்கிற டேர்ம் யூஸ் பண்ண மாட்டோம். பையர் செல்லர், பையர் செல்லர். ஓகே. Who is the buyer? Who buys? கொஞ்சம் நோட் பண்ணுங்க, இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். Who buys or agrees to buy. இங்க ரெண்டு கான்செப்ட்ல பாப்போம் சொன்னா, ஒண்ணு வந்து அக்ரிமெண்ட் டு செல். அப்படின்னா என்னது, இனிமே நான் ஒரு டேபிள் ஆர்டர் கொடுக்குறேன், எனக்கு தேவையான டைமென்ஷன்ல எனக்கு தேவையான ஷேப்ல நான் பண்ணுவேன். யூஸ்வலா டேபிள் டாப் எப்படி இருக்கும், ரவுண்ட் டேபிள், ஸ்கொயர், ரெக்டாங்கிள். எனக்கு வேற மாதிரி ஒரு பென்டகன் டேபிள் வேணுங்கிற அவன் வந்து ஓகே மேடம் பண்ணி கொடுத்துடலாம்னு சொல்றாரு. இனிமேதான் வுட் எல்லாம் வாங்கி பண்ணுவாரு. ஓகே, இட்ஸ் கோயிங் டு பி மேனுஃபேக்சர். அப்பனா அது என்ன தெரியுமா, அக்ரிமெண்ட் டு செல். ஏன்னா இப்ப சேல் பண்ண முடியாது. இன்னொரு கான்செப்ட் வந்து சேல். சார் பென்டகன் ஷேப்ல எனக்கு ஒரு டேபிள் வேணும் சார். உனக்கு இருக்கு வேணும் பாருங்க, ஓகேன்னா எடுத்துக்கோங்க. போய் பாக்குற எனக்கு பிடிச்சி போயிடுச்சு, உடனே நான் என்ன பண்ணிடுறேன், பேமெண்ட் பண்ணிடுறேன். இது என்னது, சேல். அக்ரிமெண்ட் டு செல்லாம் இனிமேதான் பண்ணணும். சேல்னா ஆல்ரெடி அங்க இருக்கு, நான் இமிடியேட்டா முடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ அக்ரிமெண்ட் டு செல்ல நான் என்ன பண்றேன், ஐ எம் அக்ரீங் டு பை. அப்போ இங்க வந்து நம்ம பையர் வந்து யார் இங்க, who agrees to buy. ஓகே, இந்த கேஸ்ல who buys. கேஷ் சேல்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஓகே, இஸ் செல்லர் வரலாம். who agrees to sell. அந்த கார்பெண்டர், அந்த ஷாப் கீப்பர் என்ன சொல்றாரு, ஒரு அட்வான்ஸ் பே பண்ணி கொடுத்துன்னு நெக்ஸ்ட் வீக் நான் ரெடி பண்ணி. இங்க யாரு, who sells. ஓகே, இந்த டெஃபினேஷன் வேணும்னா நோட் பண்ணிக்கோங்க. மெர்கன்டைல் ஏஜென்ட் உங்களுக்கு தெரியும். கிளாசிபிகேஷன் ஆஃப் ஏஜென்ட்ஸ் நான் அங்கே டீல் பண்ணிட்டேன். ஸோ இதெல்லாமே ஓகே. டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸ், எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற கொஸ்டின். டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸ், இப்போ செல்லர் அவரோட குட்ஸ் எல்லாமே அவரோட ஓன் யூனிட்ல வைக்கணும்னு அவசியம் இல்லை. எங்க வச்சிருக்கலாம், ஏதாவது வேர் ஹவுஸ்ல இல்ல வேற யாரோட கண்ட்ரோல்ல இருக்க கொடான்ல வச்சிருக்கலாம். ஓகே, இவர் வந்து ஒரு 1000 பேல்ஸ் ஆஃப் காட்டன் வந்து எனக்கு சேல் பண்ணிட்டாரு. யாரு, எனக்கு பையருக்கு சேல் பண்ணிட்டாரு. என்ன சொல்றாரு, இந்த கொடவுன்ல போயிட்டு இந்த ரிசீட் நீங்க காமிச்சீங்கன்னா, பேமெண்ட் ரிசீட் காமிச்சீங்கன்னா கொடுத்துருவாரு. ஓகே, பட் இவர் ஹோல்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கா? எஸ், இவர் ஹோல்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்கு. அதுதான் என்னது, டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில் ஆஃப் குட்ஸ். ஏன்னா இவர் ஹோல்ட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருந்தாலும் இவர் கொடுக்க முடியும், யாரோட குட்ஸ் அவர் தர முடியாதுல்ல. அப்போ இவங்க ரெண்டு பேரும் ஒரு அக்ரிமெண்ட்ல இருப்பாங்க இல்லையா. இந்த குட்ஸை நீங்க 1000 பேஸ் ஆஃப் காட்டன்னா சும்மாவா, இவ்வளவு பெரிய இடம் இருக்கும், ஏக்கர் கணல வச்சிருப்பாங்க. அதுல போயிட்டு என்ன பண்றோம், நம்ம 1000 பேஸ் ஆஃப் காட்டன்னா இவனுக்கு முதல்ல ரைட்ஸ் இருக்கணும்ல வச்சுக்கிறதுக்கு. அவங்க கிட்ட ஒரு டாக்குமெண்ட் இருக்கும், அந்த டாக்குமெண்ட் பேர் தான் என்னது, டாக்குமெண்ட் ஆஃப். அப்போ இது என்னவா இருக்கலாம், ப்ரூஃப் ஆஃப் தி பொசிஷனா இருக்கலாம். He can completely take care of the control of the goods. ஒரு unconditional undertaking. Probably இந்த குட்ஸ் வந்து இந்த பையருக்கு சேல் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு இந்த ரிசீட் போய் காமிச்சாருன்னா இவர் என்ன பண்ணும், ஏதோ இவர் செல்வர் பண்ணி டெலிவர் பண்ணும் இவர். ஓகே, and it's an evidence that the possessor has the right over the goods. Buyer has the right to receive and seller's duty is to transfer. Transfer வேற, டெலிவரி வேற, ஞாபகம் வச்சுக்கோங்க. வேற நோட் பண்ணிக்கோங்க. Transfer is not the same as delivery. Is not the same as delivery. Deliveryனா என்னது, பொசிஷனை மாத்துறது. டிரான்ஸ்ஃபர்ல பொசிஷனை மாத்துறது இல்ல, என்ன மாத்துறது, ஓனர்ஷிப்பை மாத்துறது. டிரான்ஸ்ஃபர்னாலே ஓனர்ஷிப் தான் வரும். ஓகேயா, கொஞ்சம் நோட் பண்ணுங்கப்பா, இட்ஸ் குவைட் இம்பார்ட்டன்ட். ஓகே, என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வந்து எக்ஸாம்பிளுக்கு இது, பில் ஆஃப் லேடிங், டெலிவரி ஆர்டர்ஸ், பாஸ் ஃபிகர் சர்டிபிகேட், ரயில்வே ரிசிப்ட், ரயில்வேல ஏதாவது குட்ஸ் அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரயில்வே ரிசிப்ட், வேர் ஹவுஸ் கீப்பர் சர்டிபிகேட். நான் சொன்னேன் இல்லையா, இந்த கோடவுன் கீப்பர் ஒரு சர்டிபிகேட் வச்சிருப்பாரு, இது என்கிட்ட இருக்கிற குட்ஸ் எனக்கு ஹோல் ரைட்ஸ் இருக்குன்னு சொல்றது. டைட்டில் டீட்ஸ், மல்டி மோடல் டிரான்ஸ்போர்ட் சர்டிபிகேட். இது வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப என்னோட குட்ஸ் வந்து நான் இங்க வந்து லாரியில போட்டு அமிச்சு, அங்க வந்து ஷிப்ல போயிட்டு, அங்க வந்து ஃபிளைட்ல போயிட்டு, அதுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரே சர்டிபிகேட்டை வச்சு ஒரு ஏஜென்ட் கிட்ட கொடுத்துருவாங்க. அவங்க ஃபுல்லா ஹேண்டில் பண்ணிக்குவாங்க. ஆனா அந்த குட்ஸ் அவங்களோடதுங்கிறதுக்காக மல்டி மாடல்ல போனதுக்காக ஒரு சர்டிபிகேட் வச்சு அந்த சர்டிபிகேட் மட்டும் மாத்தி மாத்தி கொடுப்போம். சோ மல்டி மாடல் டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட். ஓகே, ஷேர் சர்டிபிகேட்னு இருக்கு இல்லையா, அது டாக்குமெண்ட்ஸ் இல்ல. மெயில்ஸ் ரிசிப்ட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா டாக்குமெண்ட் ஆஃப் டைட்டில்ல ஒரு
குட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்க, ஒரு ஸ்டாம்பிங் பண்றாங்கல்ல, குட்ஸ் வந்து ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுது. அந்த மாதிரி இருக்கிற ஒரு டாக்குமெண்ட், அதனால மேட்ச் ரிசிப்ட் யூஷுவலா வராது. ஓகே, இதெல்லாம் ப்ராப்பர்ட்டிங்கிறது என்னதுப்பா? ஓனர்ஷிப் தான் ப்ராப்பர்ட்டி. ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டி எல்லாம் வந்து வராது. ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது இதெல்லாமே இதுல கவர் ஆகாது. யூஷுவலா வந்து இதெல்லாம் இருக்கணும்னா ஸ்பெஷல் கண்டிஷன்ல தான் அது கொண்டு வர முடியும். இஸ் இட் ஓகே? அண்ட் குவாலிட்டி ஆஃப் குட்ஸ்ங்கிறது நார்மலா எந்த ஸ்டேட்ல எந்த கண்டிஷன்ல நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்களோ அதுதான் குவாலிட்டி ஆஃப் த குட்ஸ். ஆக்சுவலா அந்த குவாலிட்டிங்கிறதுக்கு நிறைய டெபினேஷன் இருக்கு. நீங்க எந்த குட்ஸ் எந்த குவாலிட்டியில நீங்க வாங்குறீங்களோ அதுதான் உங்களோட குவாலிட்டி. ஒரு ஷர்ட் வாங்குறேன் நானு, ஓகே, அந்த ஷர்ட் வந்து 100 ருபீஸ்க்கும் இருக்கலாம், 1000 ருபீஸ்க்கும் இருக்கலாம். 100 ருபீஸோட குவாலிட்டி அந்த குட்ஸோட குவாலிட்டி, 1000 ருபீஸோட குவாலிட்டி அந்த குட்ஸோட குவாலிட்டி. சி, இதோட குவாலிட்டி இதோட குவாலிட்டி மேட்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா கான்ட்ராக்ட் டு கான்ட்ராக்ட், பர்சன் டு பர்சன், கேஸ் டு கேஸ் இது டிஃபர். ஓகே, இது ஜஸ்ட் பேசிக் இன்ட்ரோ தான். இப்பதான் நம்ம ஆக்டுள்ளே போறோம். ஓகே, போலாமா? ஆக்சுவலா நான் இதை முடிச்சுட்டு ஒரு சின்ன பிரேக் கொடுத்தாதான் உங்களால வந்து நெக்ஸ்ட் டாபிக் கேரி ஓவர் பண்ண முடியும். ஓகே, அதான் இது முடிச்சிடுறேன். நீங்க லென்த்தி பிரேக் எடுத்துக்கோங்க, நாளைக்கு தான் பாக்குறோம். ஓகே, சோ வாட் யூ மீன் பை சேல்? ரெண்டு ஆங்கிள், ஒன்னு வந்து அக்ரிமெண்ட் டு செல், இன்னொன்று வந்து சேல். ப்ராபப்ளி ஐ கோ ஃபார் அன் எக்ஸாம்பிள். இந்த ஷாப்பிங் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? விண்டோ ஷாப்பிங்ல வாங்கறதுக்குனே ஆன்லைன் ஷாப்பிங்ல போய் கடையில போயிட்டு உங்களுக்கு ஏதாவது பிடிச்சது, ப்ராபப்ளி ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்கியிருக்கீங்களா உங்க வீட்டுக்கு? ஓகே, உங்க பேரண்ட் மெயிலாம் ஃப்ரிட்ஜ் எல்லாம் வாங்குறதுக்கு யார் கூட போவீங்கன்னா அம்மாவோட போயிருப்பீங்க. ஓகே, நோட் பண்ணிருக்கீங்களா? அப்போ ஃப்ரிட்ஜே பார்க்காத மாதிரி ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. நான் எங்க அம்மாவோட போயிருக்கேன் ஃப்ரிட்ஜ் வாங்குறதுக்கு. இதுலயும் ஃப்ரிட்ஜே பார்க்காத மாதிரி அது திருப்பி பார்ப்பாங்க, ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. இந்த இது என்னது பாட்டில் கீப்பர்ஸ் எல்லாம் பார்ப்பாங்க, எல்லாமே பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரிட்ஜ் பர்ச்சேஸ் பண்றதா நீங்க வச்சுக்கோங்க. ஓகே, ஆனாலும் வீட்ல என்ன பண்ணிருப்போம்? டபுள் டோரா, சிங்கிள் டோரா, ஓகே, டீஃப்ராஸ்டா இல்லையா எல்லாமே பார்த்துட்டு போயிருப்போம். ஆனாலும் அங்க போனாலும் என்ன பண்ணுவோம்? ஃப்ரெஷ்ஷா பாக்குற மாதிரி போவோம். ஓகே, இது எல்லா வீட்லயும் நடக்குதுமா? சோ ஒரு ஷாப்க்குள்ள நீங்க என்டர் ஆறீங்க. ஜஸ்ட் ட்ரை டு விஷுவலைஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். ஓகே, அப்பதான் உங்களால இந்த டாபிக் ஈஸியா பார்க்க முடியும். இல்லைன்னா எப்படா மேம் கிளாஸ் பண்ணிப்பாங்கன்னு பாப்பீங்க. யூ என்டர் இன்டு அ ஷாப். ஒரு 5 மாடல்ஸ் இருக்கு. ஓகே, இட்ஸ் பீன் டிஸ்பிளே. ஆமா ரைட்? ஓகே, இதெல்லாமே வந்து ஒரு போட்டோ இதுல காமிச்சு இதாங்க மாடல்னு சொல்ல முடியாது. நீங்க என்ன சொல்வீங்க? ஒரு சாம்பிள் பீஸ் இருக்கா பார்க்கலாமா அப்படின்னு தான் சொல்வீங்க. ஹைட் எல்லாம் பார்ப்பாங்க. ஓகே, டிஸ்பிளே இதெல்லாமே எங்க இருக்கு? அந்த ஷாப்ல வச்சிருக்காங்க. அந்த ஷாப் கீப்பர் இருப்பாரு இல்லையா, அவர் வந்து ஒவ்வொரு இதையும் வந்து ஸ்பெசிபிகேஷன்ஸ் எல்லாமே அந்த ஸ்பெசிபிகேஷன்ஸ் வாட் இஸ் கால் இஸ் ஃபீச்சர்ஸ் ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாரு? டிஸ்கிரைப் பண்ணுவாரு. ஓகே, இது இந்த மாதிரி, இது இந்த பிராண்ட், இதுல இது இப்படி இருக்கும், இது கரண்ட் கம்மியா இருக்கும், இது இன்வெர்டர்ல ஓடும், அது இன்வெர்டர்ல ஓடாது, எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா கதையை சொல்லுவார். அட் லாஸ்ட் யுவர் மாம் மைட் ஹவ் செலக்டட் திஸ் ஃப்ரிட்ஜ் அண்ட் நேம் இட் அஸ் சி, ஏபிசி, சி வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. எவ்வளோ நடந்திருக்கும்ல ப்ராப்ளம் பர்ச்சேஸ்க்கு. நீங்க ஃபைனலா ஒரு பிராண்ட் க்ளோஸ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 hours வெயிட் பண்ணி எல்லா கதையும் கேட்டிருப்பீங்க. ஓகே, இப்ப சொல்லுங்க, எது கான்ட்ராக்ட்ல என்டர் ஆக போற குட்ஸ்? சரி, அல்டிமேட் திஸ் இஸ் a கான்ட்ராக்ட், அவ்வளவுதான். எது கான்ட்ராக்ட்ல என்டர் ஆக போற குட்ஸ்? சி தான். ஓகே, அப்போ இந்த சி குட்ஸ் தான் வந்து என்னன்னா ஃபைனலா உங்களுக்கு கான்ட்ராக்ட்ல என்டர் ஆக போறது. இதுதான் என்னது? சேல்ல என்டர் ஆக போற குட்ஸ். இதுதான் என்னது? சேல்ல என்டர் ஆக போற குட்ஸ். Probably you can turn to next page. Can you find the heading types of goods, classification of goods? பாருங்க, என்னோட இப்படி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஒரு ஈஸியா இருக்கும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸிஸ்டிங் குட்ஸ்னு சொல்லுவோம். ப்ராபப்ளி இட்ஸ் அவைலபிள் இமிடியேட்லி. ப்ராபப்ளி அவர்கிட்ட கையில இருக்காது. என்ன சொல்லுவாரு? கோடவுன்ல இருக்கும், நாளைக்கு டெலிவர் பண்ணிடுவாங்க, கையில இருக்கும். ஓகே, அட் த டைம் ஆஃப் சேல், விச் மீன்ஸ் கொஞ்சம் பாருங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓனர்ஷிப் அவர்கிட்ட இருக்கும், பொசஷன் அவர்கிட்ட இருக்கும், எக்ஸிஸ்டன்ஸும் இருக்கும். நீங்க கேக்குற பென்டேபிள் டேபிள் டாப் தானே மேடம்? வுட் இருக்கு மேடம், கார்பெண்டர் இருக்காரு மேடம், டேபிள் எல்லாம் சொல்லக்கூடாது. புரியுதா? இருக்கு மேடம், கோடவுன்ல இருக்கு மேடம், அப்ப அது எக்ஸிஸ்டிங் குட்ஸ். வுட் இருக்கு மேடம், ஸ்டாண்ட் இருக்குது அந்த ஆர்டிஸ்ட்ரி, அது இருக்கு மேடம். ஓகே, கார்பெண்டர் இருக்காரு மேடம் சொன்னாங்க, அப்பனா அது வந்து எக்ஸிஸ்டிங் குட்ஸ் இல்ல, அது பேர் வந்து ஃபியூச்சர் குட்ஸ் நேம் பண்ணும். ஏன்னா ஓனர்ஷிப் இருக்கிற மாதிரி இருக்கும், பொசிஷன் ஆனா எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கு. இது எல்லாமே அண்ட் அண்ட் கண்டிஷன். அண்ட் வந்தாலே ஞாபகம் வச்சுக்கோங்க, கியூமுலேட்டிவ். ஓனர்ஷிப் இருக்கணும். ஓனர்ஷிப் ஓனர் கிட்ட தான் இருக்கும், பட் இவருக்கு ஆத்தரைசேஷன் இருக்கும். ஓனரான சரி, பிரின்சிபல் அண்ட் ஏஜென்ட் மாதிரி வந்துடும். ஓனர்ஷிப் இருக்கணும், பொசிஷன் இருக்கணும், எக்ஸிஸ்டன்ஸ்ல இருக்கணும். கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க. இந்த எக்ஸிஸ்டிங் குட்ஸ்ல 3 ஆங்கிள் சொல்லலாம். நீங்க ஃப்ரிட்ஜ் பார்க்கலாம் சொல்லிட்டு உள்ள போனீங்க, எல்லாம் டிஸ்பிளேல வச்சிருந்தாங்க, இதுக்கு பேர் என்னது? அன்அசர்டைன் குட்ஸ். ஒவ்வொன்னா டிஸ்கிரைப் பண்ணாரு, அதுக்கு பேர் என்னது? அசர்டைன் குட்ஸ். பாருங்க, டிஃபைன் பை
interpretation, and specific goods which been identified and finally agreed. அப்போ எக்ஸிஸ்டிங் குட்ஸ்ல ஸ்பெசிபிக் குட்ஸ் மட்டும் தான் என்னவா இருக்கும், கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆயிருக்கும். மிச்சது எல்லாமே இருக்கும் கடையில. நீங்க வாங்குவீங்களா எல்லாமே? வாங்கும் போது ஒரு ஃப்ரிட்ஜ். எத்தனை பேர் வீட்டுல 2 ஃப்ரிட்ஜ் 3 ஃப்ரிட்ஜ் வச்சிருக்கீங்க? ஒரு டிவி 2 டிவி இருக்கலாம்ல? ஓகே, ஒரு கார் 2 கார் இருக்கலாம், ஒரு பைக் 2 பைக் இருக்கலாம், ஒரு ஃப்ரிட்ஜ் 2 ஃப்ரிட்ஜ் இருக்கக்கூடாதுன்னு அவசியம் இல்ல, இருக்கலாம், பட் இட்ஸ் வெரி ரேர். ஓகே, அப்போ எக்ஸிஸ்டிங் குட்ஸ்ல ஸ்பெசிபிக் குட்ஸ் மட்டும் தான் என்னப்பா கான்ட்ராக்ட் உள்ள வரும், ரைட்? அசர்டைன்டுனா இது யார் பண்ணுவா? கடைக்காரர் பண்ணுவா. நீங்க போய் சொல்லுவீங்களா, சார் வாங்க நான் போய் எக்ஸ்பிளைன் பண்றேன்? See, you won't do that act. Who will be doing this act? இதோட பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, யூனிலாட்ரல் ஆக்ட்னு சொல்லுவாங்க. இந்த வேலையை யார் தெரியுமா பண்ணுவா? கடைக்காரர் பண்ணுவாரு. அது அவரோட வேலை. அதுதான் சம்பளம் எல்லாம் கொடுக்குறாங்க. இஸ் இட் ஓகே? அன்அசர்டைன் குட்ஸ்னா நீங்க பார்த்தோன்னே டிஸ்பிளேல இருக்கும். அது வந்து unassigned, is not identified, is not agreed upon at time of contract, but by defined by description or sample இருக்குது one of the forms a part of the contract. எக்ஸாம்பிள், நான் ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக டிவி போட்டிருக்கேன். டிவியை பார்த்துக்கலாம் அப்புறமா. ஃபியூச்சர் குட்ஸ், நோ ஓனர்ஷிப், நோ பொசிஷன், டு பி மேனுஃபேக்சர் பட் டெஃபினெட்லி டு பி மேனுஃபேக்சர். வுட் இருக்குங்க, ஓகே, கார்பெண்டர் இருக்காரு, ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஓகே, பூஜா ஹாலிடேஸ் ஊருக்கு போயிட்டாருங்க, ஊருக்கு போயிட்டா தான் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. கம்ஃபர்டபுளா உங்களுக்கு கிடைக்கும். கட்டாயமா நிச்சயமா கம்ஃபர்டபுளா நீங்க என்ன சைஸ், என்ன டிசைன், என்ன கலர் கேட்கறீங்களோ இருக்கு, ஆனா பண்ணி தரும். To be manufactured or to be produced or to be acquired after making the sale of contract. Please make on. இதுக்கு பேர் தான் இங்க agreement to sell நேம் பண்ண போறோம். எப்போ இது பண்ணுவாங்க? நீங்க அட்வான்ஸ் கொடுத்து உங்களை நம்பி பண்ணுவோம்ல, இதுக்காக நம்ம. ஓகே, ஆக்சுவலி சேல், ஆனா இது சேலே இல்ல, ஏன்னா குட்ஸே இல்லையே. இப்ப நம்ம இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல சப்ஜெக்ட் மேட்டர் இல்லைன்னா கான்ட்ராக்ட் இல்லாம பாத்துக்கு சப்ஜெக்ட் மேட்டர் இல்ல பாருங்களேன். இனிமேதான் பண்ணணும் சொல்றாங்க. ஓகே, சோ எக்ஸாம்பிள் பாத்துக்கலாம். Contingent goods, future goods தான் contingent. ஓகே, ப்ராபபிலி ஏதாவது இந்த ஃபியூச்சர் கிராப்ஸ் எல்லாம், எக்ஸ் எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிடுவாங்க. இப்போ 10 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் பேசுவாங்க. ஹார்வெஸ்ட் பண்ண பிறகுதான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் தெரியும். கட்டாயமா கிடைக்கும்னா டிபெண்டிங் ஆன் கண்டிஜென்சி, மெஷர்மெண்ட் உங்களால சொல்ல முடியாது. அகைன் இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட்ல நம்ம சர்டனிட்டின்னு பேசியிருக்கோம்ல, எவ்வளவு நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ், குவான்டிட்டி, குவாலிட்டி, ரேட்டு எல்லாமே பேசியிருக்கணும். பட் இதுல இருக்காது, கண்டிஜென்சி மேட்டர்ஸ். ஓகே, சோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு 3 டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். ஒரு சார்ட் போடலாமா? குட்ஸ் எப்படி கிளாசிஃபை பண்ணலாம்? எஸ், ஒன்னு வந்து எக்ஸிஸ்டிங்ல 3, ஒன்னு வந்து ஸ்பெசிபிக், அதுதான் கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆயிடும். அசர்டைன், கான்ட்ராக்ட் உள்ள என்டர் ஆகி இருக்கிறது, டிஸ்கிரிப்ஷன் தான் நடந்திருக்கும். அன்அசர்டைன், ஒண்ணுமே நடந்திருக்காது, சும்மா கடையில இருக்கும். சோ இது ஒண்ணு. செகண்ட் ஒன் ஃபியூச்சர் குட்ஸ். ஃபியூச்சர் குட்ஸ் வந்து எக்ஸிஸ்டிங்ல என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்கணுமோ அதுல எதுவுமே இருக்காது. அண்ட் ஃபியூச்சருக்குள்ள இன்னொரு கண்டிஷன் கண்டிஜென்ட் குட்ஸ். ஆக்சுவலா அது ஃபியூச்சர்ல ஸ்பெஷல் கேஸ். ஓகே, சோ லெட் மீ கோ ஃபார் தி ஃபர்ஸ்ட் பேஜ். இப்போ இந்த ஆங்கிள் பார்த்துட்டே வாங்க. ஃபியூச்சர் குட்ஸ் அண்ட் கண்டிஜென்ட் குட்ஸ் மட்டும் தான் அக்ரிமெண்ட் செல். எக்ஸிஸ்டிங் குட்ஸ் வந்து சேல், ஏன்னா கையில வச்சிருக்காங்க. ஓகே, சோ சேல் பாருங்க, அக்ரீஸ் ஆர் டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் அக்ரீஸ் டு டிரான்ஸ்ஃபர் த ப்ராப்பர்ட்டி ஃபார் அ பிரைஸ். அதே இங்க டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆர் அக்ரீஸ் டு டிரான்ஸ்ஃபர்னா என் கையில இருக்கும், பட் எனக்கு நாளைக்கு தான் தர முடியும், கோடவுன்ல இருக்கு. ஓகே, ரெடியா இருக்கு, பட் கோடவுன்ல இருக்கு, அந்த மாதிரி இருக்கு. இன்க்ளூட்ஸ் கான்ட்ராக்ட் டு செல் ஆல்சோ. X sells a cycle to Y for 200. The ownership of the cycle has been transferred to X to Y for a price of 200. Ownership transfer ஆகும். சேல் ஆனது ownership transfer ஆகும். எதுக்கு? பிரைஸுக்கு. ஓகே, agreement to sell னா sale takes place at the future date. Is it okay? Sale and agreement to sell இந்த டேபிள் மட்டும் 10 தடவை மினிமம் பாருங்க. Whole of sale of goods அந்த டேபிள்குள்ள இருக்கும். நீங்க என்னன்னா மிச்ச டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணாலும் இந்த டேபிள் மட்டும் ஹைலைட் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா போதும். சேலுக்கும் அக்ரிமெண்ட் டு செல்லுக்கும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி எப்போ? இமீடியட், ஏன்னா ரெடியா இருக்கு. இது ஃபியூச்சர்ல தான் பண்ண முடியும். செகண்ட், நேச்சர் ஆஃப் கான்ட்ராக்ட், எக்ஸிக்யூட்டட், கேஷியர்ஸ் எல்லாம் இமீடியட், எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளைட். இது வந்து எக்ஸிக்யூட்டரி, நீங்க அட்வான்ஸ் கொடுத்துட்டு போங்க எக்ஸெட்ரா. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கும், இன்னொரு பெர்ஃபார்மன்ஸ்க்காக வெயிட்டிங். நேச்சர் ஆஃப் குட்ஸ் எப்படி இருக்கணும்? அசர்டைன் அண்ட் ஸ்பெசிபிக். நீங்க வந்து ஃபியூச்சர், ஆக்சுவலா இந்த அண்ட் மாத்திக்கலாம் நீங்க, அசர்டைன் அண்ட் ஸ்பெசிபிக். ஓகே, இது வந்து ஃபியூச்சர் ஆர் கண்டிஜென்ட். நேச்சர் ஆஃப் ஓனர்ஷிப், அப்சல்யூட் ஓனர்ஷிப், ஏன்னா கிளியரா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். இங்க வந்து இனிமேதான் செல்லருக்கே ஓனர்ஷிப் வரணும், அப்புறமா தான் உங்களுக்கு ஓனர்ஷிப் வரும். சோ ஃபியூச்சர் ஓனர்ஷிப் தான். ஃபிஃப்த் ஒன், டெலிவரி இமிடியட்.
இல்ல இன்ஸ்டால்மெண்ட்ல நீங்க பாருங்க 1000 சேர்ஸ் ஆர்டர் பண்றீங்க ஒரே டைம்ல நாங்க எப்படி பண்றது? சோ இன்னைக்கு ஒரு 100 நாளைக்கு ஒரு 500 அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஃபியூச்சர்ல தான் எல்லாமே, ஏன்னா இது எல்லாமே நீங்க தான் ரெடி பண்ணலாம். சிக்ஸ்த் ஒன், நேச்சர் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் அன்கண்டிஷனல். ஏன்னா ஒன்ஸ் ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓனர்ஷிப் இங்க இமீடியட் ட்ரான்ஸ்ஃபர். ஓகே, அதனால இது அன்கண்டிஷனல், இங்க வந்து கண்டிஷனல். செவன்த் ஒன், ரிஸ்க் ஆஃப் லாஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க, யார்கிட்ட ஓனர்ஷிப் இருக்கோ அவதான் லாஸ பேர் பண்ணும். அது மட்டும் தான் பாயிண்ட். இப்ப பாருங்க, ரிஸ்க் ஆஃப் லாஸ் யார்கிட்ட இருக்கும்? ஓனர்ஷிப் யார்கிட்ட இருக்கு? பையர் கிட்ட. பையர் கிட்ட இருக்கு. அப்போ பையர் தான் லாஸ பேர் பண்ணும். ஓகே, இங்க ரிஸ்க் ரிமைன்ஸ் வித் த ஓனர். ஹூ இஸ் த ஓனர்? ஆக்சுவலா செல்லர் தான் ஓனர் மாதிரி நம்ம வச்சுக்கோ. பட் ஓனர் யாரு? செல்லர் கிட்ட வர வரைக்கும் செல்லர் வந்து ஓனர் இல்ல. ஓகே, எய்த் ஒன், ரைட். ஜஸ்டின் ரெம் அண்ட் ஜஸ்டின் பர்சன். ஜஸ்டின் ரெம்னா ஒன்ஸ் இந்த குட்ஸ் வந்து என் கையில வந்துச்சுன்னா நான் தான் கம்ப்ளீட் ஓனர் மாதிரி. இங்க வந்து அந்த செல்லர் கிட்ட குடுன்னு தான் கேட்கலாம், வேற எந்த ரைட்ஸும் இல்ல. நீங்க முடிஞ்ச இந்த மேக்ஸிம் மட்டும் பாத்துட்டு வரீங்களா? லீகல் மேக்ஸிம், இப்ப லீகல் மேக்ஸிம் லீகல் பிளேஸ். ஜஸ்டின் ரெம், ஜஸ்டின் பர்சன் அப்படின்னா என்னன்னு பாருங்க. நைன்த் ஒன், ரீசேல் ஆஃப் குட்ஸ். பண்ணலாமானா செல்லர் கிட்ட குட்ஸ் இருக்கு, ஆனா ஓனர் யாரு? பையர். இப்போ கரெக்டா? சி, இது வந்து சேல் இல்லையா? சேல் பொறுத்த வரைக்கும் சேல் நடந்துச்சுன்னா பையர் will become the owner. இப்ப சொல்லுங்க, பையர் சொல்லியிருந்தா மட்டும் தான் செல்லர் சேல் பண்ண முடியும், இல்லைன்னா சேல் பண்ண முடியாது. இங்க எஸ் தெர் இஸ் பாசிபிள். ஏன்னா நீங்க அட்வான்ஸ் பே பண்ணிட்டு போயிட்டீங்க. 10,000 ரூபாய் டேபிளுக்கு 1000 ரூபாய் அட்வான்ஸ் பே பண்ணிட்டு நீங்க போயிட்டீங்க. இப்போ அந்த டேபிள் நான் வச்சுட்டு என்ன பண்ண போறேன்? நீங்க வர மாதிரி தெரியல. ஐ cannot place you. அப்போ நான் எனக்கு சேல் பண்ணிக்கணும்ல. நான் வெயிட் பண்ண மாட்டேன். 1 மாசம் ஆச்சு, 2 மாசம் ஆச்சு, வெயிட் பண்ணுவேனா? எதுக்கு நான் வச்சுட்டு இடத்த அடிக்கணும்? யாராவது வந்து வாங்கிட்டு போயிடுங்க. ஒருத்தங்க சொன்னாங்க மேடம், அட்வான்ஸ் பே பண்ணாங்க, 6 மாசமா கிடக்குது, யாருமே வாங்கல. அப்ப நான் என்ன பண்றேன்? நான் வாங்கிக்கிறேன் சொல்லிடுவாங்க. ஓகே, சோ பாசிபிலிட்டி இஸ் தேர். 10th ஒன், எஸ், செல்லர் இன்சால்வென்ட் ஆயிட்டாரு. செல்லர் இன்சால்வென்ட் ஆயிட்டாரு. ஓகே, இப்ப இந்த கேஸுக்கு வாங்க. பையர் யாரு? ஓனர். ஏன்னா இது வந்து என்னது? சேல். பையர் இஸ் த ஓனர். செல்லர் இன்சால்வென்ட் ஆயிட்டாருன்னா செல்லரோட அபிஷியல் ரிசீவர் ஆர் அசைனி வந்து தே கேன் ரெக்கவர் த குட்ஸ். ஓகே, செல்லர் இன்சால்வென்ட். இங்க வந்து தே கேன் கிளைம் ஒன்லி ஃபார் ரேட்டபிள். ஏன்னா சேல நடக்கல. பையர் இன்சால்வென்ட் ஆயிட்டாரு, அப்ப என்ன பண்ணும்? பேமெண்ட் கொடுத்துருக்கணும். பேமெண்ட் கொடுக்கல, என்ன பண்ணும்? குட்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடணும். பேமெண்ட் கொடுக்கணும்ல பையர். சி, பேமெண்ட் வேற, ஓனர்ஷிப் வேற. ஓனர்ஷிப் டிரான்ஸ்பர் ஆயிருக்குங்கிறதுக்காக பேமெண்ட் பண்ணிருக்கணும்னு அவசியம் இல்ல. கரெக்டா? ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க செல்லர், நான் பையர், ஓனர்ஷிப் எங்கிட்ட கொடுத்துருக்கீங்க, நான் இன்னும் பேமெண்ட் பண்ணல. எங்கிட்ட பேமெண்ட் பண்ண முடியாது. ஏன்? ஐ ஹேவ் பிகம் இன்சால்வென்ட். நான் பேமெண்ட் பண்ண முடியாது. ஆனா பேமெண்ட் பண்ணணும் தானே ப்ராமிஸ். ஓகே, அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ண வேண்டியதாயிடும்? ஐ ஹேவ் டு ரிட்டர்ன் த குட்ஸ் டு த ரெஸ்பெக்டிவ் பர்சன். சரி, ஓகே. 12th ஒன், பிரீச் பை செல்லர். செல்லர் ப்ராமிஸ் கீப் அப் பண்ணல, அதான பிரீச். பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. தென் என்ன பண்ணலாம்? we have to deliver the goods, இல்லனா we can sue for the damages. இந்த இடத்துல குட்ஸே இன்னும் கையில வரல, அதனால டெலிவரி கேட்க முடியாது, டேமேஜஸ் ஒண்ணு கேட்கல. நான் அட்வான்ஸ் பே பண்ணல அப்படின்னு கேட்கல. 13th பாயிண்ட், ரீச் பை பையர், sue for the price. ஏன்னா பையர் யாரு? ஓனர். இப்போ பையர் ஓனர், அதனால என்ன பண்ணலாம்? sue for the price, இல்லனா immaterial of possession, which means possession பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம். இதே இந்த கேஸ்ல வந்து பிரைஸ் கேட்க முடியாது, ஏன்னா ஓனர்ஷிப் அங்க ட்ரான்ஸ்ஃபர் இருக்காது. யூ கேன் சூ ஃபார் த டேமேஜஸ். ஆக்சுவலா இந்த டேபிள் நீங்க 4-5 தடவை பார்க்கும்போது 4-5 டிஃப்ரெண்ட் மீனிங் வரும் உங்களுக்கு. ப்ராபப்ளி அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. ஏன்னா இது கண்டிப்பா கன்ஃபியூஸ் பண்ண ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் நீங்க சாட்டிஸ்ஃபை ஆவீங்க. சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா ஓகே, சாட்டிஸ்ஃபை ஆகலன்னா சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் நீங்க ரிப்பீட் பண்ணணும். ஏன்னா இந்த டேபிள் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கொடுக்கும். ஓகே, மிச்சதெல்லாம் ஓகே பண்ணலாம். நான் அப்படியே டிக் பண்ணிட்டே வந்துடும் பாருங்க. ஃபார்மேஷன் ஆஃப் கான்ட்ராக்ட் எப்படி ஃபார்ம் பண்ணலாம்? டெலிவரி ஆஃப் குட்ஸ், பேமெண்ட் ஆஃப் பிரைஸ், இமீடியட்டா டெலிவர் பண்ணலாம். பேமெண்ட் ஃபியூச்சர்ல பண்ணலாம். எக்ஸிக்யூட்டரி கான்ட்ராக்ட் வேற ஒன்றும் இல்லை. பார்ட்லி எக்ஸிக்யூட்டர், பார்ட்லி எக்ஸிக்யூட்டரி. இன் ஃபியூச்சர்ல டெலிவர் பண்ணலாம். பேமெண்ட் ஆஃப் பிரைஸ் இமீடியட். ரெண்டுமே இமீடியட், ரெண்டுமே போஸ்ட்போன் பண்ணுங்க, ரெண்டுமே இன்ஸ்டால். எப்படி வேணா பண்ணிக்கலாங்கிறாங்க, நம்ம இஷ்டம் தானே. சரி, ஓகே, இதெல்லாமே ஓவர். Destruction of goods and nature of contract for specific goods. Please highlight. இது எல்லா ஹெட்டிங்கும் வராது, ஸ்பெசிபிக் குட்ஸ் தான் வரும். சேலுக்கு முன்னாடி குட்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? நோ சப்ஜெக்ட் மேட்டர். நீங்க குட்ஸ் தானே சப்ஜெக்ட் மேட்டர். ஆப்ஜெக்ட் இல்லைன்னா கான்ட்ராக்ட் வாய்ட் தானே. சி, பிஃபோர் த சேல் இட்செல்ஃப் கான்ட்ராக்டே நீங்க என்டர் ஆக முடியாது. இட் பிகம்ஸ்
void, even if a part perishes. Okay. After agreement to sell, but before sale. இது often repeated question. First one நீங்க guess பண்ணிருவீங்க. ஏன்னா இங்க வந்து specific question. After agreement to sell, but before sale. Agreement to sell னா எந்த goods வரும்? Future goods வரும். Contingent goods வரும். அதே பென்டகன் டேபிள் டாப் நான் ஆர்டர் பண்ணிட்டேன். அவர் வந்து வாங்கி ரெடியா வச்சிருக்காரு. எனக்கு ஃபோன் பண்றாரு, மேடம் உங்க டேபிள் ரெடி ஆயிடுச்சு, வந்து வாங்கிக்கோங்கன்ட்டு. ஆஃப்டர் அக்ரிமெண்ட் டு செல். இன்னும் நான் போய் டெலிவரி எடுக்கல. பிஃபோர் சேல். இந்த மாதிரி கேசஸ்ல இட் கேன் பி அவாய்டட். ஏன்னா டேபிள் வந்து அங்க டேமேஜ் ஆயிடுச்சு. இட் கேன் பி அவாய்டட் பிஃபோர் ரிஸ்க் பாசஸ் டு த பையர். அப்படின்னா என்னது? ஹூ வில் பேர் த ரிஸ்க்? ஓனர் ஹாஸ் டு பேர் த ரிஸ்க். அப்போ பையர் கிட்ட ஓனர்ஷிப் போறதுக்கு முன்னாடி இருந்துச்சுன்னா அவாய்ட் பண்ணலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ண முடியாது. இதுவும் நீங்க 2-3 தடவை பார்த்தாதான் தெரியும். இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். அல்டிமேட்லி வந்து யாரோட ஃபால்ட் பார்ப்போம். இதெல்லாம் நார்மல் தான். அசர்டைன்மெண்ட் ஆஃப் பிரைஸ் சொல்லுங்க. who has to fix the price? Consideration யார் ஃபிக்ஸ் பண்ணணும்? from the promisor or the promisee or the third party. ஞாபகம் இருக்கா? ஓகே, A and B கான்ட்ராக்ட்ல என்டர் ஆகுறாங்கன்னா A ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்ல B ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லனா C ஃபிக்ஸ் பண்ணலாம். C வந்து ஃபிக்ஸ் பண்ணாம போயிட்டாருன்னா ரீசனபிள் பிரைஸ். ஓகே, இது டைரக்டா நீங்க கன்சிடரேஷன்ல வேலிடிட்டி போய் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஓகே, கேன் ப்ளீஸ் மேக் a note. பிரைஸ்னா என்னது? கன்சிடரேஷன். சோ அங்க போயிட்டு நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னாலே போதும். இது தவிர என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட் பே பண்ணுங்க. இன்கேஸ் வந்து நீங்க இது வந்து நீங்க ஃபியூச்சர்ல வந்து கேன்சல் பண்ணீங்கன்னா நாங்க வந்து ஃபர்ஃபீட் பண்ணிடுவோம். ஃபர்ஃபீட்னா என்னது? திரும்ப தர மாட்டோம். ஓகே, நீங்க ஏதாவது அட்வான்ஸ் 1000 ரூபாய் பே பண்ண நீங்க திடீர்னு கேன்சல் பண்ணீங்கன்னா 1000 ரூபாய் நாங்க தர மாட்டோம். ஓகே, பிரிஸ்கிரைப்ட் மேனர்ல இருக்கணும். ஆமா தானே, பெர்ஃபார்மன்ஸ் பிரிஸ்கிரைப் மேனர் தானே. ப்ரிவென்ஷன் ஆஃப் வேல்யூஷன் ஃபார் தேர்ட் பார்ட்டி. ப்ராபப்ளி தேர்ட் பார்ட்டி வந்து வேல்யூ பண்றது வந்து நாங்க அவாய்ட் பண்ணுவோம். அதெல்லாம் சில பேர் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, டெலிவரி இன் டைம். எஸ், ப்ளீஸ் மேக் a note. இங்க பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட்ல 2 ப்ராமிஸ். ஒன்னு வந்து என்னது? ப்ராப்பர் டைம்ல டெலிவரி பண்ணும். பெர்ஃபார்மன்ஸ் வந்து டைம்ல பண்ணுவோம்ல. டைம்ஸ் அண்ட் எசன்ஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் பார்த்தோமா? பெர்ஃபார்மன்ஸ் யூ கேன் ரெஃபர் பெர்ஃபார்மன்ஸ் டாபிக். டைம்ஸ் அண்ட் எசன்ஸா? ஓகே, நான் வச்சுக்கோ. டைம்ஸ் அண்ட் எசன்ஸா? இந்த இடத்துல டெலிவரி தானே பண்ணணும் ப்ராப்பரா. டெலிவரி டைம்ல பண்ணலன்னா கான்ட்ராக்ட் மே பி அவாய்டட். ஸோ யூ கேன் ரெஃபர் பெர்ஃபார்மன்ஸ். அதுல how far time is important. Time is an essence. Okay, essence na how far it's essential. சேல் அண்ட் சிமிலர் பண்ண இதை நீங்க பாத்துக்கலாம்ப்பா. நிச்சயமா ஐடியாக்காக போட்டிருக்கேன். இன்கேஸ் எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ண தெரியும். சேலும் பெயில்மெண்ட்னா சேமா? சேல்னா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, பெயில்மெண்ட்னா பொசஷன் தான் மாறும், ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. சேலும் ஹையர் பர்ச்சேஸும் சேமா? சேல்னா இமீடியட்டா ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும். ஹையர் பர்ச்சேஸ்னா சர்டன் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்க்கு பிறகு ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஜஸ்ட் ஒரு ஐடியா. ஏன்னா எக்ஸாம்ல கேட்டாங்கன்னா உங்களுக்கு எழுத தெரியணும் இல்லையா? தட்ஸ் வை ஐ ஹவ் ஜஸ்ட் போஸ்டட் ஹியர். ஓகே, சேலும் கான்ட்ராக்ட் ஆஃப் ஒர்க் அண்ட் லேபர் சேமானா இது சர்வீஸ். சேலுங்கிறது என்னது? நம்ம பொறுத்தவரைக்கும் குட்ஸ் தான் நம்ம டீல் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, அவ்வளவுதான். ஸோ யூ கேன் ஹாவ் அ லுக் ஆன் திஸ் டாபிக். ப்ராப்ளி நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஐ வில் ஃபினிஷிங் த ரெஸ்ட். ஓகே, sale of goods side, probably it will take another one session. I'm planning to complete by tomorrow. It will take another 2.5 hours. Thank you, thanks for joining.